அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பதிவு நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. இந்த பதிவு எதை நோக்கினா, ஒரு 6 மாத காலம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான். எப்பயுமே வாரப்பலன், மாதப்பலன் இதெல்லாம் சொல்றோம். இது என்னங்க 6 மாத பலன் அப்படின்னு கேட்டா, உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்கு. இந்த அயன காலங்கள்ல நாம எப்படி நடந்துக்கணுங்கிறதும் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையணும், இலக்கை அடையணும், வெற்றி அடையணும், சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னா அவங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நாளும் கோளும் சொல்வதை நாம் நம்பணும். நாளும் கோளும் சொல்வதை அப்படின்னாங்க அப்படின்னா, காலையில எழுந்திருக்கும் போது தன்னம்பிக்கையோடு எழுந்திருக்கணும். அன்னைக்கு கிரகச்சாரங்கள் என்ன சொல்லுதோ அப்படிப்படி நடக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு வெளியூருக்கு புறப்பட்டாரு. முதல் நாள் அவர் காலண்டரை பாக்குறாரு, நாள் கிழமையை பாக்குறாரு. ஆனா அவருக்கு எதுவும் பதிவு ஆகல மைண்ட்ல. அவர் பார்த்தது வேற ஒண்ணுக்கு பார்த்தாரு. ஆனா நாளைய நாள் எப்படி இருக்குன்னு அவரு பார்க்கல. அவர் புறப்பட்டாரு. போயிட்டு வந்துட்டு எல்லா காரியமும் ஃபெயிலியர். ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாயிட்டாரு. கடவுள் இல்ல. பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் சொல்ற முதல் வார்த்தையே கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உழைப்பு அதிகமா போடுவாங்க, கனவு அதிகமா வைப்பாங்க. அவ்வளவு ஃபாஸ்டுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டாரு தனுசுக்கு மட்டும். என்ன காரணம்னா, இது இவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணிட்டு என்னங்க கடவுள் ஹெல்ப் பண்ணலையே, இது எப்படிங்க நடக்குது அப்படின்னா, கடவுள் ஒரு இலக்கு வச்சிருப்பாரு. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல காலையில ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ்னா, தமிழ் முடிஞ்சு அடுத்தது இங்கிலீஷ், இங்கிலீஷ் முடிஞ்சு அடுத்து ஒரு பிரேக்கு, அதுக்கு பிறகு ஒரு 2 சப்ஜெக்ட் இப்படி வரணும். மேக்ஸுங்கிறது ஒரு 4வது சப்ஜெக்ட்ல வரணும், 4th கிளாஸ்ல வரும். சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் முடிச்சதுக்கு பிறகு சோசியல் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவாரு. நல்ல தூக்கம் வரும். எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா? லஞ்ச் முடிச்சுட்டு உட்கார்ந்தோம்னா சோசியல் சாரோ சயின்ஸ் சாரோ வந்தாருன்னா, இந்த சயின்ஸ் பீரியட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கும், இல்ல சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கும். இந்த தமிழ் இங்கிலீஷ் தான் முன்னாடியே வந்துடும். இது மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? அப்ப என்னன்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதே வேலைதான். இவங்க எடுத்த உடனே இந்த சயின்ஸ் முன்னாடி முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு இவங்க அதுக்கு ப்ரிப்பேரா இருப்பாங்க. ஆனா இந்த கடவுள் என்ன பண்ணுவாரு, சோதனையா அந்த தனுசுக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா சயின்ஸை முன்னாடி கொடுக்கவே மாட்டாரு. அதுக்குள்ள இவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அதனாலதான் நிறைய இடங்கள்ல கடவுள் இல்லைங்கிற வார்த்தை இந்த இடத்துக்கு வரும். ஒரு விருப்பம் இருக்காது. நான் எவ்வளவுதோ பண்றேங்க, எனக்கு இதுல பிடிக்காம போயிடுச்சுங்க அப்படின்னு வெறுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த கதையில அவர் சொல்றாரு, போயிட்டு பாக்குறாரு, இது மாதிரி இவ்வளவு நட்டங்கள் இவ்வளவு வருது. இப்ப என்னை மாதிரி ஒருத்தரை போய் பாக்குறாரு. இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம், இது என் நேரமா காலமா? ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. நீங்க டெய்லி 4 நட்சத்திரத்தை பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு மரண யோகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அன்னைய நாள்ல இந்த காரியத்தையும் செய்யாதீங்க. உங்க தூரத்து பயணத்தை தள்ளி போடுங்கள். நீங்க போயிருக்க கூடாது சார், நேற்று மரண யோகம், யோகம் நல்லா இல்லை, அதுல எப்படி சார் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? உங்களுக்கு நேற்று சந்திராஷ்டமம், நேரம் சரியில்லை, எப்படி சார் வெற்றி கிடைக்கும்? இல்லைங்க, அவர் கூப்பிட்டாரு நான் போயிட்டேங்க. இதுதான் தவறு. அவர் கூப்பிட்டாலும் நம்ம மைண்ட்ல அந்த நேரம் சரியில்லைன்னா, சார் எனக்கு நாளைக்கு மறுநாள் வரேன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அது பெரிய வாய்ப்பு, விட்டுட்டா கிடைக்காது. அதுதான் கிடைக்கலையே. நம்மளோட எண்ணம் விட்டுட்டா கிடைக்காதுன்னு, அது கிடைக்கலங்கிறது நமக்கு இருக்கு. இதே மறுநாள் போயிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த எதிராளியுடைய மனநிலையை அவர் புரிஞ்சிருப்பார். இப்ப இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த பிளான் புரியுது. இப்ப திருப்பி நல்ல நாள் பார்த்து, வேற ஒண்ணுமே பண்ணல, பரிகாரம் பண்ணல, பூஜை பண்ணல, எதுவும் செய்யல, நேர காலத்தை பார்க்கிறார். நம்ம வீட்டை விட்டு கிளம்புற நேரம், அவரை சந்திக்கிற நேரம், இந்த நாள், இவ்வளவுதான்.
வீட்டுல தீண்டல் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. இன்னொன்னு பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நெகட்டிவ் பர்சனை சேர்த்துக்க கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிறைய சேர்த்துக்கணும். இது தனுசு ராசிக்காரர்கள் மனசுல பதிவு வைக்கணும். நெகட்டிவ் பர்சனை உள்ள சேர்த்தோம்னா நம்மள குழப்பிடுவான். நமக்கே கடவுள் எப்பயாவது கண்ணை திறக்கிறாரு, நெகட்டிவ் பர்சனை பக்கத்துல வச்சிருந்தோம்னா அவன் டோட்டலி முடிச்சிருவான் கதையை. அப்ப இவ்வளவு பிளான் பண்ணணும்னா இவர் கரெக்டா போறாரு, அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, மனுஷனுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகுது. இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, இந்த தட்சிணாயன காலம், அயனங்கள் ரெண்டுன்னு சொன்னேன், உத்தராயணம் தட்சிணாயனம். தை மாதம் கொண்டு ஆணி மாதம் வரை உத்தராயணம், ஆடி மாதம் கொண்டு மார்கழி வரை தட்சிணாயனம். இந்த தட்சிணாயன காலத்துல மனசுல இருட்டு இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளையும் தனுசு ராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. இயற்கையோடு ரொம்ப நேசிப்பு, லவ்வபிள் மூமெண்ட்டை கொடுங்க. இந்த தட்சிணாயன காலத்துல வைராக்கியம், மனசுல தைரியத்தை உண்டு பண்ணுங்க. இந்த தட்சிணாயன காலம் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தனுசு ராசிக்கு பணத்தை எப்படி பெரட்டுவது, மணி மைண்ட், இது ஃபர்ஸ்ட் மைண்ட போய் பிக்ஸ் பண்ணுங்க. மணி மைண்ட். என்னங்க இது தப்பா இருக்கு? தப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல பணம் ரொம்ப முக்கியம், படிப்படியா முன்னேறணும், அதுவும் ஒண்ணு இருக்கு. யாராவது 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறான் சார்னா அதை நம்ப கூடாது. 5, 10, 15, 20, 25 அப்படி 1.5 கோடி. அப்ப தட்சிணாயன காலம் ப்ரிப்போர்டா பிளான் பண்ற நேரம். கடவுள் இப்ப என்ன, நான் முதல்ல அதுக்கு தான் சொன்னேன், நீங்க சரியா பிளான் பண்ணினீங்கன்னா குருவருள் உங்களுக்கு உண்டு. குருவருள் இருந்தால் திருவருள். ஆக தட்சிணாயன காலம் தனுசு ராசிக்கு நல்ல பிளான் பண்ணீங்கன்னா இது சிறப்பா இருக்கும். பல இருட்டுகளை நாம் கடந்து வெளிச்சத்திற்குள் வர முடியும். கடுமையான பாதனை எதையுமே நினைக்காதீங்க தனுசு ராசிக்காரர்களே. உங்க ராசியில் இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கடுமைன்னு நினைச்சிருவீங்க, பயம் வந்துடும். தனுசு ராசிக்காரர்கள்ல புகழ்பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், குபேர ஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆக்டர்ஸ், எத்தனையோ அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெற்றி இடத்தை பெற்றிருக்கிறாங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க், நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான உழைக்கக்கூடியவர்களுக்கு முதல் இடம் எங்கன்னா நேரம் தவறாமை. இது தனுசு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. உங்களோட நேரம் ரொம்ப உங்களை உயர்த்தும். தனுசுக்கு மட்டும் நேரம் தான் உயர்த்தும், வேற எதுவுமே உயர்த்தாது. ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண மாட்டான், அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மழை வந்த பிறகு கொடை கொடுக்கறவங்க பேரு ஹெல்ப்பும் கிடையாது. மழை வந்த பிறகு அவங்களுக்கு போக கொடை கொடுக்கறவங்களுக்கு ஹெல்ப்பும் கிடையாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே மழை வரப்போது கொடை எடுத்து வச்சுக்கடான்னு சொல்றவங்க தான் ஹெல்ப் பண்றவங்க. இதை யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா தனுசு ராசிக்கு நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு குறித்த நேரத்துல ஒரு விஷயத்தை செய்யணும், குறித்த நேரத்துல ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணணும்ன்ற எண்ணம் என்னைக்கு தனுசுக்கு உள்ள பதிவாகும், இது தட்சிணாயன காலத்துலதான் பதிவாகும். பல விஐபிகளுக்கு இது மாதிரி நேரத்துலதான் பதிவாயிருக்கு. இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தீயா வேலை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருக்காரு, 5:30 மணிக்கு ஒரு வாக்கிங் போவாரு. மழை பெய்யும் 5:30க்கு தான் போவாரு, பனி பெய்யும் 5. நான் தூங்கிடுவேன். நான் 6:30க்கு போவேன், 7 மணிக்கு போவேன், 5:30க்கு ஒரு வாக்கிங் போவாரு. அவரை கூப்பிட்டு ஒரு தடவை கேட்டேன். கிட்டத்தட்ட நான் சொல்றது 6 வருஷம் 6-7 வருஷம் தாண்டி போடுத்து. நீங்க என்ன ராசி? தனுசு ராசியானு. ஆமா, எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. உங்களால மட்டும்தான் இது முடியும். நல்ல, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் மேக்னெட், அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரோட ஒரே பலம் காலையில அந்த வாக்கிங், அந்த நேரத்தில் போவது. அதுவும் பாத்தீங்கன்னா
அவர் இந்த அவர் ஒரு பகுதியில போவாரு, அந்த 5:30 மணிக்குன்னா அந்த 5:30க்கு அந்த இடத்துல இருப்பார், 5:45 இன்னொரு இடத்துல இருப்பார். நீங்க கரெக்டாவே பார்க்கலாம். நான் அவரை பார்த்து மெய் செலுத்திருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் தனுசு ராசி, இதுதான் உங்களுடைய பலம், இதுதான் உங்களுடைய பிளஸ். இது இந்த வருஷத்துல இந்த தட்சிணாயன காலத்துல ஒரு முடிவெடுப்பீங்க. உங்களை உயர்த்துவதற்கான வழியை தவிர உங்களை உறங்குவதற்கான நேரம் இந்த தட்சிணாயன காலம் கிடையாது. உறக்கம் என்பது வேலை ஒண்ணு வந்துருச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, தீயா இருக்குமாறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் தனுசு. வேலைன்னா உண்மையிலே தனுசு தான். அதுல நேரம் தவறாமை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க, பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குருமார்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இந்த தட்சிணாயன காலம் உங்க வாழ்க்கையில இருட்டை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம். அதுவும் ஐப்பசி கார்த்திகை எல்லாம் பாத்தீங்கன்னா செழிப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆனா மழை காலத்துல மிக மிக கவனமாகவும் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கணும். கவனம்னா என்ன? அலாட். புரட்டாசிலேயே அலாட்டுக்குள்ள வந்துடலாமா? அலாட்டா இருங்க, அசால்ட்டா ஆண்டவங்களை உயர்த்துவான். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். சிவஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டுட்டு வரோம். தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. வரும் வாரங்கள்ல நேரடி லைவ், அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம். அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நல்லதே நடக்கும்.